அல்லாஹ் அடுத்து வாயால சொர்க்க சோபனம் சொல்லப்பட்டவர் அவர்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லூலு அல் மஜூசியா வெட்டப்பட்டிருக்கிறார் தானே, குத்தப்பட்டிருக்கிறார் தானே. கடைசி வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடுத்து இந்த உலகத்தில் இவன் முனாஃபிக் இவன் நயவஞ்சன் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஜமாத்துக்கு வருவாங்க, தொழுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா முனாஃபிக் பாரு, என் பேர் இருக்கான பார்த்து சொல்லு. அன்சுதுக்க பில்லா, அல்லாஹ்க்காக கேட்கிறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லு, என் பேர் இருக்கான பார்த்து சொல்லு. சுப்ஹானல்லாஹ். மரண சிந்தனை. வனஸ்தக்ஃபிரு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை மரணம் நிச்சயமானது, மௌத்து உண்மையானது, இந்த உலகை விட்டு நாங்கள் பிரிந்து செல்வது நிச்சயமாக உண்மையானது என்றொரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, நிச்சயமான சந்தேகமே இல்லாத சுவரா மௌத்தாகத்தான் போகிறோம் என்றிருக்கக்கூடிய இப்படி ஒரு விஷயத்தை மிம்பர் மேடையில் ஒரு தலைப்பாக எடுத்து பேச வேண்டுமா? உண்மையில் சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற காலம் இப்படி ஒரு தலைப்பை பேச வேண்டும் என்று தூண்டியதற்கு பின்னால் பல காரணங்கள் சொல்லலாம் உறவுகளே. மிக முக்கியமாக என்ன என்று சொன்னால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் கண்முன்னுக்கு அல்லாஹு தஆலா பல கோடி நிகழ்வுகளை காட்டி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அது சம்பந்தப்பட்ட அவரோடு மட்டும் முடிந்து விடுகின்றது. அது எனக்கு இல்லை என்ற உணர்வில் தான் நம்மில் அநேகமானவர்கள் வாழுகின்றார்கள். இந்த மைக்கில் ஜனாதா செய்தி ஒன்று சொல்லப்படுது, அது உங்களுடைய பக்கத்து வீடு, அலை மோதுகின்றார்கள் மக்கள், அதை அடி இதை புடி அப்படி செய் இப்படி செய், இப்படி எல்லாம் நடக்குது. கட்டில் அவர் வளர்த்து வைக்கிறாங்க, ஜுப்பா போட்டிருந்தாலோ அல்லது ட்ரௌசர் ஷர்ட் அபாயா போட்டிருந்தாலோ கலட்டி கொண்டிருக்க மாட்டாங்க, ஒரு கத்திரிக்கோல் எடுத்து பராசன்னு கிழிச்சு போட்டு விடுவாங்க, முழு நிர்வாணமாக ஆக்கி படியை வச்சுடுவாங்க. கண்மாணிக்கத்தால் நிகழ்வுகள் பலதை பார்க்கிறோம், தோல்ல சுமந்து கொண்டு போகிறோம். சுபஹானல்லாஹ். இது எமக்கு உணர்த்தக்கூடியது என்ன என்பதனை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்கள் அந்த சிந்தனையே இல்லாமல் வாழ்கின்ற ஒரு காலம். ஜனாதா செய்தி ஒன்று ஒரு ஊரில் கேள்விப்பட்டுட்டால் முதலாவது யோசிக்கிறாங்க தெரியுமா? நெஸ்கஃபே மெஷின் வரணும், நெஸ்டீ வரணும், அங்கே அதுக்குரிய கிளாஸுகள் பாத்திரங்கள் வந்துடணும், ஈச்சம்பழம் கல்கண்டுக்கும் ஏற்பாடு எப்படி, இதையெல்லாம் தாண்டி வெள்ளச்சோறாக்குவோமா, நெய்ச்சோறாக்குவோமா, அல்லது புளிக்கறி நல்லமா, இந்த மெனு பொருத்தமா, இப்படி யோசிக்கிற அளவுக்கு போய் ஜனாசாக்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு முழித்திருப்பதற்கு என்ன ஏற்பாடு,
காஃபி எப்படி ஏற்பாடு பண்ணலாம் என்றெல்லாம் நிறைய முஸ்லிம் கிராமங்களில் யோசிக்கிற அளவுக்கு போய் இருக்கக்கூடிய ஒரு காலமுறவுகளே. சுபஹானல்லாஹ், அந்த மைய ஜனாசாவை அலைகிறோம், தூக்குறோம், பிரட்டுறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் அது சம்பந்தப்பட்ட அவருக்கு மட்டும்தான். இன்று மஹ்தாபி போன இப்ராஹிம் நானா என்றால் அந்த இப்ராஹிம் நானா மட்டும்தான் மரணித்திருக்கிறார். அதனூடாக எனக்கு என்ன பாடம், எனக்கு என்ன படிப்பின, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. ஒரு ஜனாசாவை தூக்கி செல்றோம் உறவுகளே, ஏதாச்சும் ஒரு திக்ர் இருக்குதா பின்னால் போனால், ஏதாச்சும் ஒரு வாசகம், எதாச்சும் ஒரு தனல் சட்டி, ஒரு நெருப்பு சட்டி, அல்லது நெஞ்சில் ஆடைகளை கிழிச்சு கொண்டு கீறிக்கொண்டு கன்னத்தில் அடிச்சு கொண்டு அரைத்து கொண்டு, எதுவுமே இல்லை. ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போறோம். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? அங்கே இஸ்லாம் எந்த பிரார்த்தனையும் வைக்கல. தவாஃப் செய்கின்ற ஒருவர் ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இந்த துஆவை தவிர அதுக்கு பிறகெல்லாம் விரும்பியதை கேளு என்று தான் மார்க்கம் சொல்லுது. ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போற நேரமும் எந்த திக்ரையும் இஸ்லாம் சொல்லல, எந்த துஆக்களையும் இஸ்லாம் சொல்லல. ஆனால் ஒரு சிந்தனை இருக்கும், என்ன தெரியுமா? அது உள்ளுக்கு இப்ப போறது நான், என்னத்தான் தூக்கி கொண்டு போறாங்க. இப்ப ஏண்ட வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு போனோம், குளிப்பாட்டினோம், கஃன் செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம். இது போறது நானாக இருந்தால் சான்ஸ் இல்லை. என்ன சான்ஸ் இல்லை? ஒரு திக்ர் செய்யறதுக்கு, ஒரு தர்மம் கொடுக்கறதுக்கு, 2 ரக்காத் தொழுகிறதுக்கு எதுக்குமே வாய்ப்பு கோடி கொடுத்தாலும் பெற முடியாது. நான் தான் போறேனோ என்ற உணர்வோடு போக சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அங்க திக்ர்கள் இல்லைன்றதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? அந்த சிந்தனையோட போ. ஜனாசா தூக்க போக்கல மௌலே சொல்வாரு, எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, முன்னால போங்க, பின்னால போங்க, வலதால போங்க, இடதால போங்க, ஜனாசா தூக்கிட்டு போங்க. உறவுகளே, இப்ப அங்க நீங்க இறங்கினா பாருங்க, என்ன செய்தி சோமாய்க்கிறீங்களா? இப்ப வந்தீங்க, என்ன வயல்ல வந்தீங்களா? ஃபேமிலி எல்லாரும் வந்தாங்களா? உங்களோட மூத்த மருமகண்ட கிட்னி பிரச்சனைகளை பற்றி இப்ப நல்லமா? உங்களோட பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்களா? உங்களோட மூத்த மருமகன் கட்டார்ல இருந்து வந்துட்டாரா? உறவுகளே, சுகம் விசாரிக்கிற ஒரு நிலைமையில தான் ஜனாசாக்கு பின்னால போற பல நூறு பேர் உங்களுக்கு பார்க்கலாம். என்ன எடுபட்டு போயிருக்கு? அந்த மரணம் என்ற சிந்தனை எனக்கும் வரும் என்ற சிந்தனை எடுபட்டு போயிருக்குது. பள்ளி உள்ளுக்கு ஜனாசாவை கொண்டு வந்து வச்சுட்டா, ஜனாசாவோட 500 பேர் வந்தால் குறையாம நீங்க பாருங்க 150-200 பேர் வெளியில தான் நிக்கிறாங்க. சுப்பேஸ்வர் மாறவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஜனாசா பள்ளி ஒட்டிய மையவாடியா இருந்தால் அவங்க போறது தொலை வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க மவுத் இல்லை தானே, அவங்க மவுத்தாக மாட்டாங்க, அவங்க தொழவும் மாட்டாங்க, ஜனாசாக்கு துவா கேட்கவும் மாட்டாங்க. அவங்களோட வேலை நடிச்சுன்னா உறவு, பக்கத்து வீடு, நட்பு ஏதோண்டுக்கா வந்திருப்பாங்க. அவங்க அப்படி வைத்து கொண்டு மையவாடியை சுற்றி பார்க்கறதும் பூஞ்சோளமாக இருக்குத, விகாரமாயிக்க, மையவாடி நல்லா இல்லை, கரடு முரடாயிக்க, மழை காலமாக இருந்தால் காதால கேட்கறதுகள், மழை காலமாக இருந்தால் இதுக்கு இப்போ தண்ணி ஊறுது, வாழைப்பட போடுவாங்களோ தெரியா. சில பகுதியில் லாச்சி கபரை தோண்டி அது உள்ளுக்கு ஷோரில் ஒரு கபரை தோன்றது, குழிய தோன்றது, ஜனாதா உள்ளுக்கு போட்டு மூடிட்டுறது. பல சுப்பேசவர ஆய்வாளர்கள் சுபஹானல்லாஹ், ஒரு மையவாடியில் இரு பக்கம் பாதை இருந்துச்சு, ஒரு பக்கத்தை திடீர்னு அடைச்சாங்க. அப்போ எங்களுக்கு சிரமத்தை தந்துச்சு கொரோனா பீரியட்ல எல்லாம். அப்போ கேட்கிறேன், ஏன் இந்த வேலை செஞ்சீங்க? இருந்து நல்லா இதுக்கு தானே சொல்லி. உண்மையான செய்தி தான் மௌலவி. அதை மறைச்சதுக்கு காரணம் என்ன? இந்த கபூரடியை பார்த்தா போத்தல்கள் நிறைய இருக்குது. ஒரு இருமலை குடிக்கிற பானி ஒன்று சொல்ல, அந்த பானி போத்தல் நிறைய அங்கே இருக்குது. இரவானா பாபிக்கு போடுறாங்க மௌலவி, ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க மௌலவி. அவ்வளோ அட்டகாசம் கபருக்கு மேலே தான் நடக்குது. செய்ய வழியில் ஒரு சைடு அடைச்சி மற்ற சைடால லொக்க போட்டுட்டோம். ஜனாசா வந்த மட்டும் திறக்கதான் முடிவு செஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சிந்தனைகள் சொட்டும் இல்லாமல் போகின்ற ஒரு பயங்கரமான காலமுறவுகளே. மையவாடியில கூட மைக்க போட்டுக்கொண்டு என்ன கொஞ்சம் நெருங்கி வாங்க, கொஞ்சம் பேச்சை நிப்பாட்டுங்க, பயானி ஸ்டார்ட் ஆகிக்குது. அல்லாஹு அக்பர். அங்க கூட அந்த சிந்தனை இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்தில் பயணிக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்றோம். மரணம் பற்றிய பதிவு மிக முக்கியமான உறவுகளே. இந்த சிந்தனை இடையிடையே ஊட்டப்பட வேண்டும் உறவுகளே. நாம் எல்லோரும் வாழ வந்தவர்கள் அல்ல, நிரந்தரமா வாழ வந்தவர்கள் அல்ல. குர்ஆன சுன்னாவை நீங்க புரட்டுங்க. இந்த துனியால உலகத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நிரந்தரமான ஒரு வாழ்வை கொடுக்கணும் என்றிருந்தால் கொடுத்திருப்பான் என்று சொன்னால் வல்லாஹி அந்த வாழ்வு சுலைமான் நபிக்கு கிடைத்திருக்கணும். அவர் எங்க? ஏன் நான் சுலைமான் நபி உதாரணமா சொல்றேன் தெரியுமா?
அவர் போன்று யாரும் இந்த உலகத்தில் வாழவில்லை, அவர் போன்று யாரும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யவில்லை, அவர் போன்று சொகுசாக யாருமே வாழவில்லை. அல்லாஹ் இனி இல்லை என்ற அளவுக்கு கொடுத்தான். அவருக்கு கொடுக்கப்படாதது எது? எல்லாம் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். பாருங்க, இதை கொஞ்சம் உலகம் படிச்சுட்டு உள்ளு போறேன். சுலைமான் நபி ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், ரப்பி ஹப்லி முல்கா, யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு ஆட்சியத்தான், ஆனா ஒரு நிபந்தனை, ஏண்ட மௌத்துக்கு போற நீ யாருக்குமே கொடுக்கப்படாது. அப்படி ஒரு ஆட்சியை தாண்டு கேட்டாரு. எப்படி ஒரு அக்கீதா உறுதி, அல்லாஹ் பற்றி எப்படி ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான், இனி கொடுக்க இல்லைன்ற அளவுக்கு கொடுத்தான். துனியாவை அப்படி அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். மனிதர்களா, மிருகங்களா, பட்சிகளா, ஊர்ந்து செல்கின்றவைகளா, எறும்பா, ஜின்களா, எல்லாம் அவருடைய கண்ட்ரோல், அவருடைய கட்டுப்பாடு. அவர் எல்லாத்தையும் அணிவகுத்து நிற்க வைக்கிறாரு. எவ்வளவு பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆளுமை உள்ள மனிதர் என்று பாருங்க. வாரார், அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். வக்கால மாலிலா அரால் ஹுதூத், எங்க ஹுதூத பார்க்கல. ஹுதூத் ஒரு பறவை, இப்ப வரணும், இப்ப எனக்கு வரணும், தெளிவான சான்றோட வரணும், லேட்டானது காரணம் சொல்லணும். அவருடைய பர்சனாலிட்டி ஹுதுகுது வருது, இல்லைன்னா லாதுபஹன்ன அறுத்து போட்டுடுவேன்றாரு நபி. ஹுதுகுது இப்ப வரணும், ஆதாரம் சொல்லணும், ஏ சொன்னீங்கன்னு சொல்லணும், இல்லாட்ட அறுத்துடுவேன். அதோ ஹுதுகுது வருது. அரசே அரசே, நான் ஒரு அரசியை கண்டேன், அவள் அல்லாவுக்கு சுஜூது செய்யாம சூரியனுக்கு சுஜூது செஞ்சிருக்கிறாள், செய்து கொண்டிருக்கிறாள். அவளும் அவளுடைய மக்களும். பொய் சொல்றாய்? இல்ல அரசே, நான் கண்டேன். ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பினாராம், வரலாறு தெரியும். இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அந்த அரசி எடுத்து பார்த்தால் அவள் எழுதப்பட்ட வாசகங்களை பார்த்துட்டு சொல்றாள், உடனடியா சுலைமான சந்திக்க போகணுமாம், இல்ல என்றால் அவர் அத்துமீறி இங்க வந்துடுவாராம். அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுக்கிறான்டா, அந்த அரசு இங்க வரப்போற சுலைமான் நபி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க யோசிக்கிறார். சுலைமான் நபி சொன்னார், அவளுடைய சிம்மாசனம் இங்க வரணும். யாரு கேளும்? காலை இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள் இஃப்ரீத்தின் ஒரு ஜின் இருந்துச்சாம். எழுப்பி சொல்லிச்சாம், அரசே அரசே, கபுலன் தக்கூம மின் மக்காமிக், உங்களோட இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னு கொண்டு வைக்கட்டுமா? அங்கு வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இன்டர்நெட் என்றோம், இமெயில் என்றோம், இங்க தட்டி அங்க பார்த்தோம், அங்க தட்டி இங்க பார்த்தோம். அரசே, உங்களோட கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கட்டுமா? திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார். மௌத்த பற்றிய உணர்வுள்ள ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தையை பாருங்க. திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார். சுப்ஹானல்லாஹ். அடுத்த கணம், ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குர மக்ஃபுர், இது என்ற ரப்புட கிஃப்ட் கொட. கஞ்சிமிட்ட முன் ஆசனத்தை இங்க பார்க்கிறேன், நான் சுலைமான் நன்றி உணர்வு உள்ளவனா இல்லாதவனா என்று என்ன என்று ரப்பி செக் பண்றான்னு சுலைமான் நபி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மரண சிந்தனை முன்னவர்கள் எப்படி ஆண்டு இருக்குது, எப்படி உலகத்தை கையில் வச்சு வாழ்ந்தவரா? சும்மா வெல்ல, உலகமே அவருடைய கையில தான். அப்படி ஒரு ஆட்சி. அவருடைய பாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம், காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். காற்றில் பறந்து போவாங்க, பறந்து வருவாங்க, அப்படி அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த அரசி சுலைமான் நபி அரசு மாளிகை உள்ளுக்கு போற தரப்பு பேசுறான். உள்ளுக்கு போறா, டக்குண்டு அவட கவுன தூக்குறா, ஆடைய தூக்குறா. ஏ தெரியுமா? தண்ணி என்று நினைச்சு, இல்லம்மா தண்ணி எல்லாம் நீ போ, அது பழுங்கு கட்டிடம். அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி பரம்பல் விசாலமானது. படை பட்டாளத்தோட போறார், எறும்பு பேசுது, எறும்பு சொல்லுது, யாயு கண்ணாமல் எறும்பு கூட்டமே உதுகுலு மசாக்கினக்கும், ஓடி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படை வருது, நசிக்கிடுவாங்க. ஃபதபஸ்ஸம தாஹிக மின் கௌலிஹா. சுப்ஹானல்லாஹ். புன்முறுவல் பூத்து வாய் விட்டு சிரிச்சு அதுக்கு ஒரு துவா கேட்டார். சூரா நம்மள் சொல்லுது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சுலைமான் நபி உலகமே கொடுக்கப்பட்டவர். எங்க இப்ப அவர்? அவருக்கு கொடுக்கப்பட்டதில் அணுக்குள்ள வரைவிலக்கண, நவீன வரைவிலக்கண தொண்டிட தெரியுமா? ஊசியின் நுனியை 1000 தடவைகள் பிரித்து 1000வது வருவது அணு. அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு கொடுக்கப்படல் அவரோட பார்த்தால். அந்த சுலைமான் நபி அவருடைய மௌத்த பத்தி அல்லாஹ் பேசுறான். தடியை ஊண்டினார். எல்லா நபிமார்களும் ஆசா தடி இருந்துச்சு, ஊண்டினார். அவளை சாஞ்சி பார்த்து கொண்டிருந்தார். சுப்ஹானல்லாஹ். மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்லி தஅக்குலு மின் சஅத்தா. சுலைமான் என்ற மனிதர் மரணித்து போனார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு கரையாம்பூச்சி அறிவித்தது, எறும்புதான் சொல்லிச்சின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சாய்ந்தார், தடியோடு சாய்கிறார். ஜின்கள் பேசிக்கொண்டாங்க, ஏழு தெரியா போச்சு என்று பேசிக்கொண்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் இதை சொல்றது தெரியுமா அவர்களே? அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மண்ணுக்கு கீழே போயிட்டார். அதற்கு பிறகு வந்த பெரியவர்கள் எடுங்க, மிகப்பெரியவர்கள் எடுங்க, உலகமே ஏண்டேண்டு வந்த ஃபிரௌன் எடுங்க. என்ன சொல்றான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்?
கம் தரக்கூ மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸ்ரூ வ மகாமின் கரீம். எத்தனையோ எத்தனையோ தோட்டம் துறவுகளை விட்டு சென்றார்கள், நீரூற்றுக்களை விட்டு சென்றார்கள், கண்ணியமான இடங்களை விட்டு சென்றார்கள், சுவண்டியாக வாழ்ந்த பிரதேசங்களை விட்டு சென்றார்கள். வீட்டுக்கு முன்னுக்கு அப்படி அமைச்சு, வீட்டுக்கு பின்னுக்கு இப்படி அமைச்சு, வீட்டுள்ளுக்கு அப்படி அமைச்சு வாழ்ந்தவர்கள் எங்கே? வதத்தஹிதூனல் மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். கோட்டை கொத்தளங்களை, அடுக்கு மாடிகளை, சொகுசானவைகளை அமைக்கின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன். மௌத்தே இல்லாம நிரந்தரமா வாழ போற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அல்லாஹ் குர்ஆன் சத்திய வேதம் இடத்துக்கு ஒரே சான்று என்ன தெரியுமா? உனக்கு 7 மண்டால் வாழ்ந்து காட்டு. எல்லாத்திலும் கருத்து முரண்பாடு. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானங்களுக்கு மேல் அர்ஷிலே இருக்கிறான். இல்ல, தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், அங்கும் இருப்பான், இங்கேயும் இருப்பான். நவுது பில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். உறவுகளே, எல்லாத்திலும் முரண்பாடு. உலகமே முரண்படாத ஒன்றே ஒன்று மௌத்து. எந்த மதம், எந்த சாதி, எந்த இனம், எந்த சித்தாந்தம், எந்த கொள்கை, எது எல்லாரும் உடன்பட்டது மௌத்து. இந்த மரணம் என்ற இந்த சிந்தனை எவ்வளவு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் எங்கட நெஞ்சறையில பதிரல் என்றால், மரித்து போன உள்ளம், செத்து போன உள்ளம், கர்வம் கொண்ட உள்ளம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ் எவ்வளவு பார்க்கிறேன் ரஹ்மானே, எனக்கு இந்த உணர்வே வருது இல்லை என்றால் அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ கேளுங்க. பேசுறேன்னா முடிக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் ஒரு கவலை உணவை வாயில திணிப்பீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ரம்பு கிளை, விலான கம, மிச்சம் தூரம் இல்லை உறவுகளே, பக்கத்தில் தான். என்னை விட உங்களுக்கு இது கிட்டதான். அக்குரண பிரதேசம் நினைத்திருப்பார்களா? கிட்டத்தட்ட 27 பேர் என்று நினைக்கிறேன். மண்ணில் மாண்டு போன ஒரு சிறிய ஒரு பிரதேசம். நினைத்திருப்பார்களா உறவுகளே? ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குறோம், ஒரு வார்த்தை சொல்றோம். மரண சிந்தனை என்பது மூமியின் வாழ்க்கையில் ரத்தத்தோடு கலந்தோட வேண்டியது. பல கோடி கற்பனைகளை நினைக்கிறான். வலது கால தூக்க, இடது கால தூக்க அவகாசம் இல்லை. என சிந்தனை ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே கொண்டு போறேன். ஓதிக்கொண்டிருக்கிற மாணவன், என்ன மாமா ஒரு பள்ளிவாசல்ல இமாமா இருந்தார். லீவுல என்ன கொண்டு போட்டார், 10 நாள் இருந்து சொல்லி மாமா ஊருக்கு வந்துட்டாரு. துகர் தொலை வச்சுட்டு போய் பள்ளிக்குள்ள ரூம்ல உட்கார்ந்து குர்ஆனை பிரட்டி ஒரு பக்கம் ஓதிக்கொண்டிருக்கிறேன். கதவு தட்டுறது கேட்குது, வாங்கண்டேன். ஹஸ்ரத் தாழ்த்துனோட நாங்க பள்ளி எச்சம் போட்டிக்கின்றாரு. கொடுத்தேன், போனார். இவ்வளவுதான். இது பள்ளி என்ற அடுத்த வீடு போல, அப்படி ஒட்டின வீடு. ஒரு 3 நிமிஷம் போயிருக்காது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன புள்ள ஓடி வருது. ஹஸ்ரத் ஹஸ்ரத் ஓடி கூட்டிட்டு வாப்பா மௌத்தா. வாப்பா மௌத்தா? என்னடா? தாளுண்டாரு, பள்ளிண்டாரு, எச்சம்ண்டாரு. டக்குன்னு போய் பார்க்கிறேன், சாப்பாட்டை போடுமான்னு சொல்லிட்டு செட்டில சாய்ந்தாரா இப்படி நிற்கிறாரு. உறவுகளே, சொல்லி வருவதல்ல. வலது கால் செருப்பை போடுறேன்னு இடது கால் செருப்பை போட டைம் இல்லை. நான் மரண சிந்தனை பயம் பண்ற ஒருத்தர் சொல்றாரு, ஷேக் எங்க பஸ் வந்து சைன் பண்ணுவாரு, 2 டொட் வைப்பாரு. சைனை பண்ணி ஒரு டொட்டை வச்சாரு, சாஞ்சிட்டார். அடுத்த டொட் வைக்க கிடைக்கல என்ற. இதுதான் நியதி உறவுகளே, இதுதான் அல்லாத ஏற்பாடு உறவுகளே. நாங்க கோடி கற்பனைகள் வளர்க்கிறோம் இல்ல. விலான கம, அந்த ரம்புக்கலை, அந்த கிராமம் உறவுகளை படுக்க போக்கில் ஓதுற திக்ரில் உண்டு. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹிய. அரபு தெரியாம எங்களுக்கு அரபு தெரியும். அல்லாஹும்மண்டா ரப்பே யா அல்லாஹ், பிஸ்மிக உன்ட பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து மௌத்து, நான் மௌத்தாகிறேன், வாஹியா ஹயாத்தாகுவேன். இது ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். மரண சிந்தனையோடு இருக்கணும். இரவுக்கு படுக்க போகல புழு செய்யணும், பெட்டை தட்டணும், ஏறி உட்காரணும், திக்ருகளை ஓதணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்ட பேரை சொல்லிக்கொண்டு மௌத்தாகிறேன், திருப்பி நீ விரும்பினா ஹயாத்தாகுவேன். எடுமை போக்கல அல்ஹம்துலில்லாஹில்லதி யஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். என்ன மௌத்தாக்கினத்துக்கு பிறகு, பஅதமா அமாத்தனா மௌத்து, என்ன மௌத்தாக்கினத்துக்கு பிறகு ஹயாத்தாக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும், ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட வந்துடுவேன். இது ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டிய வாசகம். உறவுகளே, அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் மௌத்தாகிற நேரம், மரணிக்கிற நேரம் உயிர்களை அவனே கைப்பற்றுகின்றான். அதுக்கு நேரம், டைம், இடம் இல்லை, எடுத்துடுறான். பள்ளியுள்ளுக்கும் எடுப்பான், பஸ்ஸுக்குள்ளையும் எடுப்பான், அல்லது பாதையிலையும் எடுப்பான், ட்ரெயின்லையும் எடுப்பான், ஃப்ளைட்லையும் எடுப்பான், மக்காலையும் எடுப்பான், மதீனாலையும் எடுப்பான், எங்கேயும் எடுப்பான், வாஷ்ரூம்லையும் போகலாம். அல்லாஹ் உயிர்களை எடுக்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. இன்னும் ஒன்று இருக்கிறது தெரியுமா?
இரவு தூக்கத்தின் பொழுது அல்லாஹ் உயிர்கள் எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம் முன்னோர்கள் சொன்னார்கள் தூக்கம் என்பது மரணம். தூக்கம் ஒரு மௌத்து பாப்பாண்டுவாங்க. தூக்கம் மௌத்துண்டா மௌத்து தான் தெரியா. வீட்டுக்குள்ள கள்ளன் வந்தான், கதவை உடைச்சான், அப்படி உங்களோட தாண்டி 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 போனான், அல்மாரியை திறந்தான், எல்லாத்தையும் எடுத்தான், உங்களோட வீட்டில் இருக்கிற பேக்கிலே சாம சட்டியை போட்டான், எந்த பிரேமில் நோமலா போயிட்டு சேர்ந்துட்டான். கேமராவில் பார்த்து இப்படி வந்தானா அப்படி வந்தானா. தூக்கம் மரணம். இந்த ரூம்ல படுத்தீங்க, எழுப்பி பார்த்தா செட்டியில போட்டீங்க. என்னம்மா இது, நான் தூக்கத்தை நடக்கிறேனோ? இல்ல வாப்பா, சாட்சியும் சாச்சாவும் வந்தாங்க, ரூம்ல படுக்கிறாங்க, ஒண்ணு கூடாது இங்க போட்ட. தெரியா மரணம். தூக்கம் ஒரு மரணம். ஒரு ஏரியா கேர்ள், ஒரு சகோதரி தூக்கம் மவுத்துன்னு தான் நினைச்சாங்க. தட்டினாங்க, இந்த பெல் அடி ஒன்று எதுவும் எந்த ஆன்சரும் இல்லை. ஓட்ட கலட்டி இறங்கி போய் தட்டினா திடீர்னு விழிக்கிறா. தூக்கம் மரணம். உறவுகளே, அல்லாஹ் சொல்றான் தூக்கத்தில் நாங்கள் சிலதை பிடிச்சுக் கொள்றோம், நாங்கள் சிலதை திருப்பி அனுப்புறோம். இப்ப நாங்க எந்த ஜமாத்ல இருக்கிறோம் தெரியுமா? உயிர் தினமும் பறிக்கப்பட்டு 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 திருப்பி அனுப்பப்படுகின்ற ஜமாத். இதனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா, என்ன மௌத்தாக்கினதுக்கு பிறகு திருப்பி வாழ வச்ச ரப்பே, உனக்கே எல்லா புகழும். ஆனா ஒன்று ரப்பே, பைலேஹி நுஷூர், ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட வந்துடுவோம் டெய்லி சொல்றோம். உறவுகளே, ஈமான் உறவுகளே, நடந்து முடிஞ்ச அனர்த்தம் மிகப்பெரிய அளவில் ஒரு அனர்த்தமா மாறிச்சு. நினைத்தால் கூட சுப்ஹானல்லாஹ் கண்கள் குளமாக ஓடுகின்ற நிகழ்வு நாங்கள் சந்திச்சோம். எவ்வளவு எங்க கண் முன்னு காட்டுறான் தெரியுமா? கற்பனைகள் பல கோடி, அடைவு மட்டம் கிடையாது. கற்பனைகள் பல நூறு, அடைவு மட்டம் இல்லை. நான் இப்ப சொல்ல வந்த அந்த கிராமத்தெடுங்க, இரவு தூங்கினாங்க உறவுகளே, காலையில் எழும்பல்ல. துபாய் அரசு மோப்ப நாய்கள் அனுப்பிச்சு. துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட ஜனாசாக்களை போடுறதுக்கு வாகனத்தை அனுப்பிச்சு. அந்த மோப்ப நாய்கள் வந்து மோப்பம் பிடிச்சு பார்த்துச்சு, இத்தனை அடிக்கு கீழுக்கு இருக்குன்னு சொல்லிச்சு. நான் நினைக்கிற சகோதரர்களே, இதுக்கு மிச்சம் தோண்டையில விட்டுடுங்கன்னு விட்டாங்க. சுகதாக்கள் பூமியா இருக்கட்டும் என்று. அல்லாஹ் மக்ஃபிர்லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹ்வோட கபர்களை சோனப்பூஞ்சொலிகளாக ஆக்கி ஷஹீதுகள் அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கட்டும். சென்ற வாரம் கொழும்புல ஏசிடி ஜெல், முந்தின வாரம் ஜும்மா நான் இந்த சம்பவத்தை சொல்றேன். 2 உறவுகள் வெயிட்டிங் என்ன சந்திக்கிறதுக்கு முடிஞ்சத்தோட என்ன தெரியுமா? 9 பேர் மௌத்துன்னு சொன்னீங்க மௌலவி. அந்த 9 பேரும் ஏண்ட குடும்பம் தான். ஏண்ட உம்மா, ஏண்ட தாத்தா, ஏண்ட தாத்தட மகள். சுப்ஹானல்லாஹ். அந்த போய் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டது, கை இறுக்கி பிடிச்சு கொண்டு ஆறுதல் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ரமீஸ் மௌலவின்னு சொல்லப்பட்ட மௌலவி இல்லாத என் மச்சான் ரமீஸ் ஆசிரியர் மௌலவி அப்படின்றார். அவர் ஒரு சேருன்றார். 2 முறை அந்த அலர்ட் வந்துச்சு. இல்ல, நான் கொழும்புல தான் இருந்தேன். சகோதரர் சொல்றார், தாத்தர மகள் அட்வான்ஸ் லெவல் பயோ செஞ்சுட்டு அல்லாஹ் தீர்மானிச்சா போய் சேரணும். கெக்கடு கொள்ளையில் பயோ செஞ்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு எங்க போகுது? வீட்டுக்கு போகுது. அந்த அந்த சகோதரியை சேர்ந்து தான் மரணித்து போறார். அவர் சொன்னார் என்ன, அந்த ரமேஷ் சார் சொன்னார், ஏண்ட மனைவி ஆசிரியை, ஏண்ட மகன், ஏண்ட மகள், ஏண்ட மதினி, ஏண்ட மைனிட பிள்ளைகள், குடும்பத்தில் 9 பேர் இழந்திருக்கிறேன். நினைச்சு வருவதல்ல உறவுகளே, செகண்ட்ல வருவது. கற்பனைகள் பல கோடி திடீர்னு வந்துடும். பாட்டை போட்டுக்கொண்டு பஜா போட்டுக்கொண்டு பஸ்ஸுக்குள்ள அல்லது ட்ரெயின் அல்லது கூட சொந்த வாகனத்துக்குள்ள நீங்க கை தட்டி சிரிச்சு சின்னாவின் அப்படி போறீங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் சகோதரர்களே. யுபஸுகுல் அப்தின் அலாமா மாத்தலைஹி, ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். நினைச்சு பாருங்க, எத்தனை நிகழ்வுகளை பார்த்தோம், எத்தனை நிகழ்வுகளோட கண்மாணிக்கம் காணுது. சம்மாந்துறையில 2024 டிசம்பர் காசிஃபுல் உலூம் அரபு கல்லூரி திடீர்னு விடுமுறை கொடுக்கப்பட்டுச்சு. சரி, விமர்சனம் எல்லாம் வந்துச்சு. ஏன் விடுமுறை கொடுத்தாங்க? கிழக்கு மாகாணத்தில் கடுமையான வெள்ளம். எங்கட பக்கத்தில் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணினாங்க. உறவுகளே, மദ്രസா லீவு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வோட தீர்மானம் வேற உறவுகளே. வெச்சுக்கிறேலாம் லீவை கொடுத்தாங்க. நடுவால போற பாதை, இருபக்கம் வயல் நாங்க பார்த்தோம். உங்களுக்கு இப்போ இந்த ரோட்டில் கண்ணை மூடிக்கொண்டு போகலாம். ஏன் தெரியுமா? இங்கே குன்று, இங்கே குழி, இங்கே தெரியும் உங்களுக்கு. அது ஏரியா தெரியும், பழக்கப்பட்ட ஏரியா தான். உளவு இயந்திரத்தில் டிராக்டர்ல 9 அல்லது 6 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த அந்த வாகனம் நீருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அடிச்சு கொண்டு போய் 9 மாணவர்கள் மரணித்தார்கள் அல்லது 6 மாணவர்கள் மரணித்தார்கள். அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ, எல்லா வகையான இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடு பொடியாக்குமே. அந்த மரணத்தை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளோட சிந்தனை எப்படி இருக்கு? லீவுல போறேன்டா, நானும் ஓதி படிச்சவன், நீங்களும் ஓதி படிச்சவங்க, நீங்க ஹாஸ்டல்ல இருந்திருப்பீங்க. ஹாஸ்டல்ல இருந்து போக்கிற சிந்தனை எப்படி இருக்கும்? உம்மா போறேன்,
உம்மா கட்டி பிடிக்கணும், உம்மா மோந்துக்கணும், பாப்புக்கு சலாம் கொடுக்கணும், உம்மம்மா சாட்சி வீட்டுக்கு போகணும், நல்ல பிள்ளையாயிக்கணும், 5 நேரம் பள்ளிக்கு போகணும். இப்போ போகிறவங்களை எப்படி இருக்கு? ஃபோன் எடுக்கணும், போனதோட ஃபோனை கையில் எடுக்கணும், யூடியூபுக்கு போகணும், எஃபிக்கு போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பல சிந்தனைகளோட தான் பிள்ளைகள் போகிற. பேரண்ட்ஸ் சமூகம் என்ன செய்கிறாங்க? பிள்ளை வார ஆக்கி வைக்கணும், இப்படி செஞ்சு கொடுக்கணும், ட்ரிப் கூட்டிக்கிட்டு போகணும். மறுமுனையில் பெற்றார் சமூகம் எதிர்பார்ப்பு. இந்த பக்கம் பிள்ளைகள் போற நேரம் சுபஹானல்லாஹ் செகண்ட்ல எல்லாம் மாத்திரா என்ன தெரியுமா? அந்த 6 பேர் ஒன் த ஸ்பாட் மாத்தா போறாங்க. சாய்ந்த மருதில் நாங்க பார்த்தோம், ஒரு வெகனார் ஒரு கார் அப்படியே விழுது. எஃபியில் எல்லாத்தையும் பார்க்கிற உறவுகளை உணர்வு வரணும். அல்லாஹ் நிகழ்வை காட்டுறதுக்கு தான் அந்த கார் விழுது. சுத்தி இருக்கிறவங்க கயிற்ற வீசுறாங்க. ஒரு வயது மனிதர், அப்பா, உம்மம்மா, பேத்தி 3 பேர் போனாங்க. அந்த பிஞ்சிட முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் போட்டோவில். கார் மிதக்க ஆரம்பிக்குது, கயிற்ற வீசினாங்க, கட்டிடா சத்தம் கேட்குது. அவருக்கு கெட்ட மூட்ல இல்ல, அவர் திருதிரண்டு முழிக்கிறார், அவருக்கு எதுவுமே விளங்கல்ல, கை மூடல காலு மூடல, கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில அப்படியே அந்த கார் மூழ்கினது நாங்கள் பார்த்த உறவுகளை. ஹைதராபாத் இந்தியாவில் இருந்து உம்ராவுக்கு வந்தாங்க. உம்ராக்கு வந்தவங்கல்ல உறவுகளை அல்லாஹ் பலதை காட்டுறான். அல்லாஹ் காட்டுவதற்கு பின்னால் பாடம் பெறணும் என்று சொல்றான். எனக்குள்ள மௌத்து உங்களுக்குள்ள மௌத்து நினைக்கிற மாதிரி அமையல உறவுகளே. அது ஹரம் ஷரீஃபில் நடக்குமா, பக்கீல நடக்குமா, மதீனா முக்கர்ரமா நடக்குமா, மதீனா முனவரா நடக்குமா, மக்கா முக்கர்ரமா இருக்குமா, எங்க தெரிய உறவுகளே. பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரப்பு தீர்மானிச்ச இடத்துக்கு போகணும். 42 பயணிகள் மக்காவை முடிச்சிட்டு மதீனா ஜியாரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லணும், அபூபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர் அதெல்லாம் பார்க்கணும், பக்கிய பார்க்கணும், நபிகளார் சோழர்களோட உலாவி அந்த பூமியை ஏண்ட காலம் படணும். நல்ல சிந்தனையோட போறாங்க உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் பார்த்தோம் எஃபியில் ஒரு பவுசர், பெட்ரோல் நிரப்பப்பட்ட பவுசரோட மோதி ஒன் த ஸ்பாட் கருகி போனாங்க உறவுகளே. அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். சுஹதாக்கள் அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கட்டும். நான் கேட்கிறேன், கற்பனை பண்ணி இருப்பாங்களா? நான் இன்றைக்கு மகித்தாப்பவும் நினைச்சிருப்பாங்களா? நினைத்து வருவதல்ல உறவுகளே. எத்தனை இதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தாட்சியில் குதிரத்தை காட்டுறான். நூறலி பக்கத்து ஒரு பஸ் திடீரென்று ஜாமம் விழுந்துச்சு. விழுந்த பஸ்ல கிட்டத்தட்ட 27 பேருக்கு மேல மரணித்து போனாங்க உறவுகளே. எத்தனை நிகழ்வை பார்க்கிறோம். இப்படி போனால் எவ்வளவு அதே விஷயத்தில் பேசலாம். ஏன் எங்களுக்கு உணர்வு வருதில்லை? மரண பிடி என்பதை சொல்லி வருவதல்ல, சொல்லி திடீரென்று வரும். நான் எனக்குள்ள மீள் பரிசீலனை செய்யணும். கம்பளையில ஒரு செய்தி பரவிச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்டா, ஈகோ, கர்வம், திமிரு, மமத நான் தூக்கி வீசணும் உறவுகளே. மௌத்துக்கு ரெடி ஆகணும். இந்த சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு மௌலியை பேசினார். என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்ல வந்தார், என்ன சொன்னார்? கம்பளையில் மண் சரிவு, கம்பளையில் வெள்ளப்பெருக்கு. ஒரு ஒரு தாத்தாக்கும் தம்பிக்கும் இடையில் ஒரு திருமண முரண்பாடு. தம்பிட போனுக்கு 1 கோல் 2 கோல் 3 கோல் வருது. தம்பிக்கான போனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஈகோ உறவுகளே. தூக்கி வீசணும். மரணம் சொல்லி வருவதல்ல. பார்க்கிறான் பார்க்கிறான் பார்க்கிறான், ஆன்சர் பண்ணல. நவம்பர் 27, 28, 29 3 தினங்கள் எங்களோட நாடு மிக பயங்கரமான ஒரு அனர்த்தத்துக்கு போச்சு. அதுபோல கோல் வரல. கம்பளையில பிரச்சனையாம். இவருக்கு ஞானம் பிறந்து கோல் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஆன்சர் இல்ல. 2, 3, 8, 20, 57, 68, 79, 89 கோல்கள் எடுத்தாராம். சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப். 89 கோல்கள் ஆஃப். தாத்த கணேசன் நடந்துட்டுதோ. பள்ளி இமாமுக்கு கோல் எடுத்தார். அவர் சொல்றார் பயான்ல, இமாமுக்கு கோல் எடுத்தார். இமாம் ஒரு மணித்தியாலம் கழித்து விட சொல்றேன் என்றார். இது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா பாடம் ஒன்று இருக்கிறவர்களே. இது நானாக கட்டி சொன்னதில்லை, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டது. திருப்பி சொல்றேன், உணர்வுக்காக சொல்றேன். என்ன நடக்குது? 89 கோல்கள். ஆன்சர் இல்லை. இமாமுக்கு கோல் எடுத்தாம். ஒரு அவரில் மதித்தார் வேண்டாம். ஒரு அவரில் கோல் வருது. தாத்த பற்றிய தகவல் டக்குன்னு ஆன்சர் பண்ணினாராம். மாமா, நான் மகன் பேசுறேன். திடீரென்று வெள்ளம் கூடிச்சு மாமா. எங்கட 1வது மாடி ஃபுல் ஆயிடுச்சு. 2ஆம் தட்டுக்கு ஏறணும் மாமா. தண்ணிக்கு புக்கு போட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அங்க கேட் லொக் ஆயிட்டுது. ஒன்றுமே செஞ்சுக்கலாம் நிலைமை மாமா. உம்மா சொன்னா
மகன் எனக்கு யாரோடையும் பேச தேவையில்லை ராஜா, மாமாவோடு மட்டும் ஒரு வார்த்தை பேசணும், கோலடு 3 கோல் நீங்கள் ஆன்சர் பண்ணலாமா மாமா. உம்மா சொன்னா நான் மகுத்தா போனா எனக்கு மாமோட கையால் கஃபன் போட சொல்லுவாப்பான்னு சொல்லிட்டு மகுத்தா போட மாமா, இப்போதான் உம்மா வடக்கிட்டு வந்து தான் உங்களோட பேசுகிறேன் அந்த போய் சொன்னேன்னு ஒரு செய்தியை பரவலாக கேட்டோம். உறவுகளே, மரணம் சிந்தனை இருக்கணும். இதுக்குள்ள உங்களுக்கு யாருக்கு சரி இப்ப நான் மரணிக்க தயார் என்ற ரூகரப்பே நீ எடு, நான் இப்ப தயார் என்று சொல்ற நிலைமையில் நானும் இல்லை நீங்களும் இல்லை. ரோகளே, யாரும் அந்த நிலைமையில் இல்லை. ஆனா உண்டு, அல்லாஹ் அப்படி எடுத்தால் ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மம்மா ஏண்ட அப்பா ஏண்ட வாப்பப்பா ஏண்ட வாப்பம்மா ஏண்ட சாட்சி ஏண்ட பெரியம்மா ஏண்ட மாமா ஏண்ட வாப்பட தங்கச்சி மாமி சாச்சா பெரியப்பா, இது நான் நீங்கள் சாய்ஸ் பண்ணல. உறவுகளே, இந்த உறவு உங்களுக்கு எனக்கு சாய்ஸ் பண்ணல. எனக்குரிய மனைவியை சாய்ஸ் பண்ணலாம், நான் கட்ட போற வீட்டை சாய்ஸ் பண்ணலாம், நான் படிக்க போற பாடசாலை சாய்ஸ் பண்ணலாம், நான் செய்ய போற தொழிலை சாய்ஸ் பண்ணலாம். என் உம்மாவை என் சாட்சிய என் பெரியம்மாவை என் பெரியப்பாவை என் சாச்சாவை என் மாமிய தாய் வழி தந்தை வழி உறவை சாய்ஸ் பண்ணேலா. ஏங்களை தடுக்குது கர்வம், ஆணவம், நான் திமிரு மமத, நானே பேசணும், நான் தாத்தவாக்கும் தம்பியாக்கு தம்பி வரட்டும். வானவர்களே, தூக்கி வீசுங்க. மரண சிந்தனை ஒரு மூமியின் உள்ளத்தில் இருந்தால் அவன் சிந்தனைகள் மாறும், அவன் நடத்தைகள் மாறும், அவன் உணர்வுகள் நிறைய சிறந்த புத்துணர்வுகளாக பிறக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்கள் அந்த மௌத்து அவரோடு சம்பந்தப்பட்டது எனக்கு இல்லைன்னு நினைத்து வாழுகின்ற பல 100 பேரை சமூகத்தில் பார்க்கலாம். பல்லாயிரம் மோட்டிவேஷன் புரோகிராமுகள், பல்லாயிரம் கவுன்சில்கள், பல்லாயிரம் இஜித்திமாக்கள் தாக்கத தராதுறவுகளை எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? இந்த ஜனாசா உலகத்தில் மிகப்பெரிய ஆசான் மரணம், மிகப்பெரிய டீச்சர் மரணம், மௌத்து மிகப்பெரிய உபதேசி, அதை விட சிறந்த பெரிய உபதேசி இல்லை உலகத்தில். அவ்வளோ பெரிய உபதேசி கண்முன்னுக்கு நிறைய அல்லாஹ் காட்டுறான். உணர்வு பிறக்கின்ற மக்கள் குறைந்திருக்கின்ற காலம், சிந்திக்கின்ற மக்கள் குறைந்திருக்கின்ற காலம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, மரணப்பிடி பயங்கரமானது. அது எனக்கு எப்படி, உங்களுக்கு எப்படி, நான் நீங்கள் ஆசைப்படலாம். ஹரம் சரபில் மகத்தாகணும் உண்டு. அல்லாஹ் எப்படி எழுதினான்னு தெரியா. வருஷா வருஷம் உம்ராக்கு போய், வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் அல்லாஹ் ஜனாசாவை பஸ்ஸுக்குள்ள வச்செடுக்கிறான், ரூஹ பஸ்ஸுக்குள்ள வச்செடுக்கிறான், வேற எங்கேயே வச்செடுக்கிறான். அல்லாஹ் கிட்ட நல்ல மரணத்தை கேளுங்க, நல்ல கடைசி முடிவை கேளுங்க. அகங்காரங்கள், கர்வங்கள், நான் தன்மைகளை விடுங்க, வீடு தேடி போங்க, சலாம் சொல்லுங்க, கை கொடுங்க, முசாஃபா செய்யுங்க, மன்னிச்சுக்கங்க என்று கேளுங்க. குறைவில்லை, உயர்வுகள் வரும் என்றதை மறக்காதங்க. நான் ஒரு நாள் மரணிக்கப்படுறது என்ற சிந்தனையை மனதில் படர விடுங்க. வல்லவர் ரப்புல் ஆலமீன் மரணத்தை நினைத்து வாழ்ந்து மரணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்எல்லோரும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, அருமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆசான். ஒரு தடவை மாணவ சமூகம் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெட்டியை வரைந்து அதில் அப்படியே ஒரு டொட்டை வச்சு இழுத்துக்கொண்டே போய் அந்த பொக்ஸை தாண்டி கோட்டை கொண்டு போனார். மேலே சில அம்புக்குறிகளை போட்டார். சொன்னாங்க, ஹாதா இன்சான், இந்த டொட்டிக்கு இது மனிதன். நீண்டு போகுது, கோட்டை தாண்டி போகுது. அவன் கற்பனைகள், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டணும், பறந்து போகணும், இதெல்லாம் கற்பனைகள். மேலே இருந்து போட்டது அவனை நோக்கி வர சோதனை. ஒன்றில் சிக்குவான், ஒன்றில் தப்புவான், தப்புவான். இந்த பாக்ஸ் ஃபுல்லா அவனுக்குள்ள ஆயுள் வேலை போகல. இவ்வளவுதான் 65, 78, 33, 18 உனக்குள்ள ஆயுள் காலம். சிந்தனைகள் கோட்டை விட்டு வெளியில போகுது, அடைய மாட்டான், திடீர்னு மௌத்து வந்துடும் சொன்னாங்க. உறவுகளே, எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மனிதர்களை கொஞ்சம் விடுங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க, மரணத்தை மறக்கல. வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க, மரணத்தை மறக்கல. அந்த சிந்தனையோடு இருந்தாங்க. 5 நேரம் தொழலன்றதுக்கு தானே அது மிகப்பெரிய முசீபத். முஸ்லிம்கள மையவாடியில் அடக்க முடியாத ஒரு பாவத்தை செய்றீங்க. இதுக்கு பயான் பண்ணியல்ல உறவுகளே, மௌத்தை வச்சு யோசிங்க. நான் தொழுதால் எனக்கு அல்லாஹ் தொழுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவான், அப்படி நினைங்க. மரணப்பிடி பயங்கரமான உறவுகளே.
சக்கராத் நிலைமை பயங்கரமான ரோகளே. இந்த சிந்தனை ஓட்டம் மனிதன் உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். ஒரு நாள் இந்த மைக்கில் உங்களோட பேர் சொல்லப்படும், கவலைப்படாதங்க, எங்களோட பேர் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக சொல்லுவாங்க ரோகளே. இதில் நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தால் உங்களோட பேர் சொல்லுவாங்க. உங்களோட வீட்டுக்கு என் வீட்டுக்கு மக்கள் அலைமோதுவாங்க. உங்களை என்ன இருக்கிற இந்த உடுப்புகள் எல்லாம் பிச்சு எல்லாம் வெட்டி ஓரமாக்கி முழு நிர்வாணமாக ஆக்கிடுவாங்க. தலையில இருந்து முழுமையா மூடுவாங்க. பெருவிரல் ரெண்டையும் சேர்த்து கட்டுவாங்க. நாடிக்கு ஒரு கட்டு போட்டுடுவாங்க. கையை நீட்டமா விட்டுடுவாங்க. சின்ன ஒரு பாரத்து வயிற்றுல சில நேரம் வைப்பாங்க. நேரங்கள் போகுது, செகண்ட் போகுது. நீங்க பரகாதில கோடீஸ்வரன், நீங்க பரகாதில கோடிபதி, குர்நாங்கல் டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய சல்லிக்காரன். எல்லா சல்லியும் தூக்கி வீசி எல்லாம் ஒரு பக்கம். உனக்குள்ளது இவ்வளவுதான், இவ்வளவுதான். என்ன நடக்க போகுது? நேரம் போகுது, டைம் அறிவிக்கப்படுது, எல்லாரும் வருவாங்க, உங்களை உள்ளுக்கு எடுப்பாங்க. உறவுகளை எத்தனை பார்த்திக்கிறோம். என்ன மாமட மகன் மறந்துட்டு போனா 19 வயசுல கண்முன்னுக்கு அப்படியே நிக்குது. உறவுகளே தூக்கிட்டு போற இப்படி இருக்கிறாரு. கொண்டு போய் வச்சா உண்மையிலே நினைக்கிற என்ன உலகம் இது. அப்படியே வச்சாச்சு. சுப்ஹானல்லாஹ். புளூட உறுப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஒற்றைப்படையா தண்ணியை ஊற்றுவாங்க. கையில் ஒரு புடவையை சுற்றி இருப்பாங்க. நாங்கள் எங்களை சுத்தமாக்கிக்கிறோம், மவுத்தை எதிர்பார்த்திருக்கணும். மையத்தை குளிப்பாட்டுறாங்க, பதுவா செய்யப்படாது. நிறைய பேர் அப்படி பதுவா செய்யறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், மறைக்கணும். இப்போ என்ன, கையில் சுற்றி கொண்டு தேக்க ஆரம்பிப்பாங்க. மறுமுறுப்பு பார்க்கப்படாது, தடை. உறவுகளே குளிப்பாட்டி முடிஞ்சா இந்த காலோட சேர்த்து இங்கிட்டு திருப்புவாங்க, இந்த காலை சேர்த்து இப்படி திருப்புவாங்க. தூக்கி உட்கார வைப்பாங்க. சாம்பிராணி போட்டிக்கும், சந்தன குச்சி வச்சுக்கும். இபாதத்துக்கல்ல, வணக்கத்துக்கல்ல, நாத்தம் வரப்படாதுக்கு, சுகாதாரத்துக்காக போட்டிக்கிறாங்க. இப்ப என்ன முடிஞ்சு? கோடீஸ்வரன் ஜனாசா. என்ன கோடீஸ்வரனால இருந்துட்டு போ. உறவுகளே 3 சமாளவுல 3 வெள்ள துணி அப்படியே தூக்கி வச்சாச்சு. இந்த துணி எங்களை, இந்த பக்கத்து எங்களை, ஒருத்தர் கையை போட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஈரப்புடவை எடுத்துடுவார். தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு. அது நீங்க, அது நான். தூக்கி வச்சாச்சு ரோகளே. அப்படியே தூக்கி நான் வெளியில வந்தா வாப்பாண்ட ஒரு சத்தம். அது உங்களோட மகள், அவளை கேட் விட்டு வெளியில வரையல. ஏண்ட தங்கம் போகுதேன்ற ஒரு சத்தம். அது உங்களோட மனைவி வெளியில வரையல. உங்களோட மகன் கபூர் வரைக்கும் வருவான். உறவுகளே உள்ளுக்கு வச்சாச்சு, பலகைய போட்டாச்சு, பாய் மண் 2 கல்லு. துவா கேளுங்க, வந்துடுவாங்க உறவுகளே. இந்த சிந்தனை உங்களை என்ன உலகத்தில் வாழ வைக்கணும். இந்த சிந்தனை பாவத்திலிருந்து தடுக்கும். இந்த சிந்தனை மூமினாக வாழ வைக்கும். இந்த சிந்தனை ஹலால் ஹராம் பேண வைக்கும். இந்த சிந்தனை கலப்படத்திலிருந்து பாதுகாக்கும். இந்த சிந்தனை பொய் புரட்டு ஏமாற்று பாதுகாக்கும். இந்த சிந்தனை ஹராமான பார்வையை தாழ்த்தும். எல்லாம் செய்யும். இந்த சிந்தனை இல்லை என்றால் கைவிட்டு போவான். அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் மிகச்சிறந்த ஆட்சியாளர், சிறந்த முறை ஆட்சி செய்த நீதிபதி, சிறந்தவர், மிகச்சிறந்தவர். சுலைமான் நபிக்கு பிறகு அவர் தான் ஆண்டார். உறவுகளே மரண சிந்தனை எப்படி இருந்துக்கிட்டு பாருங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஷஹாதத்து. அபுலூலு அல் மஜூசியால சுபகுதலைக்கு வாரினர் குத்தப்பட்டு இழுக்கப்படுகிறார். 2 பக்கம் கூர்மையான கத்தி, உணவு குடல் வெட்டப்பட்டுச்சு. மரணப்படுக்கையில் கிடத்தப்படுகிறார். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறான் அவனை சந்திக்கிறது அல்லாஹ் விரும்புவான். ஒமன் கரிகள் லிகா அல்லாஹ் கரிகல்லாஹு லிகா. அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுத்து அல்லாஹ்வும் வெறுப்பான். மௌத்து நான் ரெடி ரப்பே. அந்த உணர்வு எப்ப வரும் தெரியுமா? மூமினாக வாழ்ந்திருந்தால் வரும். உணவு குடல் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது, படு கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஹலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா என்ன தெரியுமா? அவர் சொர்க்கத்துக்குரியவர். அபூபக்கர் பில் ஜன்னா, உமர் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, அலி பில் ஜன்னா, தல்ஹா பில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அஜ்மஈன் இவங்க சொர்க்கவாதி உலகத்தில் சொல்லப்பட்டவங்க. ஒரு நாள் அல்லாஹ் இடத்துல ஒரு கிணற்றுக்குள்ள, ஒரு தோட்டத்தில் கிணற்றுக்குள்ள காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கேட்டை காவல் காக்கிறவர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் அபூபக்கர் வந்திருக்கிறார், சலாம் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு. வர சொல்லுங்க, அபூபக்கர் வர சொல்லுங்க, அபூபக்கருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வலது பக்கத்தை வந்து உட்கார்ந்து காலை உள்ளுக்கு போட்டு கொண்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே உமர் வந்திருக்கிறார், வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார், சலாம் சொல்றார். வலைக்கு வலைஹி சலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லும், சலாத்துக்கு பதில் சொல்லி வர சொல்லும், உமருக்கு சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். வந்து ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் காலை போட்டு கொண்டார். சுப்ஹானல்லாஹ், முன்னறிவிப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் உஹது மலையில நிக்கிறாங்க. உஹது மலை தடதடன்னு ஆட ஆரம்பிக்குது. உஸ்பத்யாவும் உஹதே சைலண்ட். அலைக்கு நபி, உனக்கு மேல நபி இருக்கிறார்.
வசித்தீக் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார், வஷஹீதான் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டு ஷஹீதி அளிக்கிறாங்க. ஆடாத, சைலண்ட் ஆகுது. அல்லாஹ் அடுத்து வாயால சொர்க்க சுஷோபனம் சொல்லப்பட்டவர் அவர்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ லூலு அல் மஜ்லிஸியா வெட்டப்பட்டிருக்கிறார் தானே, குத்தப்பட்டிருக்கிறார் தானே. கடைசி வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடுத்து இந்த உலகத்தில் இவன் முனாஃபிக் இவன் நயவஞ்சன் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஜமாத்துக்கு வருவாங்க, தொழுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் முனாஃபிக் அந்த லிஸ்ட்டே ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு கையில் இருந்துச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. ஹுதைஃபா யமானியை அழைக்கிறார், கிட்ட வாரார். ஹுதைஃபாவே அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாரு, என் பேர் இருக்கான பார்த்து சொல்லு. உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மூமின்களின் தலைவரே, அதை என்னால் சொல்ல அமானிதம், அல்லாஹ்வோட சிர்ரா தந்திக்கிறார், நான் சொல்ல மாட்டேன். அன்சுதுக்க பில்லா, அல்லாஹ்க்காக கேட்குறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லு, என் பேருக்கான பார்த்து சொல்லு. சுப்ஹானல்லாஹ். மரண சிந்தனை, மௌத்த பத்தி உணர்வு, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் விட்டுட்டு போற சிந்தனை இல்லை. ஹலீஃபாவே, அதாவது ஹலீஃபாவே உங்களோட பேர் இதில் இல்லைன்றதுக்கு போகிற அமைதி கண்டார். மரணம் பற்றிய சிந்தனை உறவுகளே, மௌத்த பற்றி அந்த உணர்வு உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரத்தம் போய் பீறிட்டு போகுது. என்ன பணிய போடு அருமை மகனே, தூக்கி பிடிக்காத போடு, ரத்தம் பீறிட்டு ஓடட்டும், தலையணையும் வேண்டாம், பஞ்சவர்ண மெத்தையும் வேண்டாம், உன் துடையும் வேண்டாம், கீழே போடு. இந்த ரத்தங்கள் பீறிட்டு போகின்றதை பார்க்கின்ற ரப் என்ன மன்னிக்கலாம், சொர்க்கத்துக்குரிய உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோமா நிலைமைக்கு போயிடுறாங்க. காதுக்குள்ள சலான்னு சொல்ல சொன்னான், தொழுகன்னு சொல்ல சொன்னான். உமர் அந்த காதுக்குள்ள சலா 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 திடுக்கிட்டு கண் விழித்தார். லஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று கடைசி நேரத்தில் சொன்னார். ஒரு இளைஞர் வாரார் உறவுகளே, இப்ப மௌத்தா போற நிலைமை உறவுகளே. ஒரு இளைஞர் வாரார். அந்த இளைஞன் வந்து, ஹலீஃபாவே நல்லா ஆட்சி செஞ்சீங்க, நல்லா இருந்தீங்க, நீதியா இருந்தீங்க, நேர்மையா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலிய தருவான், ஜஸாக்கல்லா மகனே அப்படின்னு நான் திரும்பி போகல, திருப்பி கூப்பிட்டார். அருமை மகனே, உன் ஆடையை கரண்டைக்கு மேல் தூக்கிக்கோ ராஜா, கரண்டைக்கு கீழே குடுப்பு போடாத, நீ நரகவாதிக்குரிய அடையாளம் என்று கடைசி நேரத்தை சொன்னார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புகின்ற மூமின்கள், மௌத்தை பற்றிய உணர்வுள்ள மூமின்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சி ஆண்டவர் கடைசியாக ஆசைப்பட்டது ஒன்றுதான். என்ன தெரியுமா? அருமை மகனே இப்னு உமர், நீங்க மூமின்கள் இருந்தால் ஆயிஷா கிட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹா, நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க, ஹலீஃபான்னு சொல்ல வேணாம். அப்படியே சொல்றார், ஹலீஃபான்னு சொல்ல வேணாம், உமர் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. அருமை மகனே, அல்லாஹ்வோட தூதர், ஆயிஷாட கணவர், அவருக்கு பக்கத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பா அபூபக்கர் அடக்கப்பட்டிருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பக்கத்தில் மகன் ஒரு இடம் இருக்குது வாப்பா, அது நிச்சயமா ஆயிஷா சித்திகாக்குள்ள இடம்னு எனக்கு தெரியும் ரலியல்லாஹு அன்ஹா, அவக்குள்ள இடம்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை மகன், அல்லாஹ்வோட தூதருக்கு பக்கத்தில் அடங்கப்படணும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்சி ஆண்டவர் தெரியுமா? உலகத்தையே கையில் வைத்த ஆண்டவர் தான் அவர், அவ்வளவு பெரிய ஆட்சியாளர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மகன் நீங்க பெய்த்து நான் சலாம் சொன்னு சொல்லி அந்த இடத்துல அடங்க விரும்புகிற இடத்தை மட்டும் கேளுங்க, விரும்பினால் அடக்குங்க, இல்லைன்ற மகனே என்ன பக்கியில் அடக்கிடுங்க. அருமை மகனே, அவர் சம்மதித்தாலும் 2வது தடவை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்கிறதுக்கு முன்னால மறுக போய் கேளுங்க, அவர் சம்மதித்தால் அடக்குங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அருமை மகனே, அதாவது அல்லாஹ்வோட தூதர் அடிக்கடி சொல்லுவார், நானும் அபூபக்கரும் உமரும் என்று சொல்லுவார். தாராளம் அடக்கிக்கொண்டு சொன்னார்கள். ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைய சமூகமே, மரணம் சொல்லி வருவதல்ல. உங்களோட கையில தவழுகின்ற ஹேண்ட் போன், இதுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி ஒன்று தேவையில்ல தங்கங்கள். உங்களோட வயதோட ஒத்து பாருங்க. உங்களோட வயதை ஒத்த எத்தனையோ இளைஞர்கள் கபருக்குள்ள போய் நீங்க இன்னும் வாழுறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட தௌபாக்குரிய வாசல் திறந்து விடப்பட்டிருக்குது, நெருங்கிறதுக்குள்ள வாசல் திறந்து விட பட்டிருக்குது. உங்களோட கையில கத்தி இருக்குது, பிறந்த நாள்ல இருந்து யாரையும் கிரிக்கல்ல குத்தி கொள்ளல. போன் இருக்கும் உறவுகளே, பாவிக்க வேண்டிய முறையில் பாவிங்க. ரமலான நெருங்குகிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் ரமலானுக்கு போக இருக்கிறோம். ஈமானியர்களே, அந்த ரமலானுக்கு போறதுக்கு முன்னால நிறைய தௌபாகள் செய்து நல்ல உணர்வோடு ரமலானில் வைத்து கால்பதிங்க. அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுக்கு போவதற்கு முன் எங்களோட பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இது என்ற கடைசி ரமலானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் நிறைய வணக்கங்களை, அல்லாஹ்க்கு நெருக்கங்களை பெறக்கூடிய வணக்கங்களை நிறைய செய்து அல்லாஹ்வோட அன்பை பெறக்கூடிய ஒரு சிறந்த பாசறை
ஆகரையாக கழிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நேரமும் மரண சிந்தனையோடு வாழக்கூடிய, மரணத்தை நினைத்து வாழக்கூடிய நல்ல உள்ளங்கள் யாரோ அப்படிப்பட்ட உள்ளங்கள்ல அல்லாஹ்கள் ஆக்கி இறுதி நேரத்தில் உன்னதமான உயர்ந்த களிமாவோடு ஷிர்கில்லாத நிலைமையில், குடும்ப இரத்த உறவுகளை பகைக்காத நிலைமையில், அல்லாஹ்வுடைய அன்பை அருளை பெற்றவர்களாக, கடனில்லாத நிலைமையில் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லோரும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.